கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. மண்ணின் உவமையில் விவசாயி ஒருவன் தன்னுடைய நிலத்தில் விதையை சிதறடித்தான். அப்பொழுது சில விதை முட்செடிகளில் விழுந்தது. முள்ளும் சேர்ந்து வளர்ந்து நெருக்கி போட்டது. இதை இயேசு ஜனங்களுக்கு உவமைகளாக கூறினார். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு உவமையை கூறி அதற்கு விளக்குவதற்கு ஒரு கதையையும் கூறுவார். நம் இயேசு உவமைகளாக ஜனங்களுக்கு கூறினார். உவமை என்பது வாசல் போன்றது. நாம் வாசலில் நின்று கேட்க வேண்டுமானால் வாசல் திறக்கப்பட சாவி வேண்டும். அந்த சாவியாகிய ஆண்டவரின் கிருபையால் நாம் வாசலில் நின்று வேத வசனங்களை கேட்க வேண்டும். மண்ணின் உவமையில் விவசாயி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உவமையில் விதையாகிய வேத வசனம் நல்ல விதை. விதை விழுந்த முள்ளுள்ள இடமும் நல்ல நிலம்தான். வசனத்தை ஊழியக்காரர்கள் மூலமாய் கேட்கும்போது நன்றாக கேட்பார்கள். இருதயம் நல்ல நிலமாய் இருக்கிறபடினாலே விதை முளைத்தது போல வசனம் இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல தண்ணீர் கிடைக்கிற செடி நன்றாக வளர்வது போல இவர்களும் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து வருவார்கள். அதோடு சேர்ந்து முட்செடிகளும் சுற்றிலும் வளரும். கொஞ்ச நாளிலே முட்செடி மிகவும் வளர்ந்து நல்ல செடிகளை நெருக்கி போட்டுவிடும். இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நாம் தினமும் சுவிசேஷ வசனங்களை நன்றாக கேட்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் மனிதர்களாக இருக்கிறபடியினாலே உலக கவலைகள் வரும், ஐஸ்வர்யங்கள், செல்வத்தின் பெருக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அதிக இன்பங்கள் ஆகியவற்றிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்ட வசனத்தை மறந்து வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களுக்கு முதலிடம் கொடுப்பதால் கேட்ட வசனம் நெருக்கப்பட்டு இன்ப துன்பம் அதிகமாகிறது. இப்படித்தான் ஒரு விவசாயி வட்டமாக பச்சை வேப்பங்குச்சியை நட்டு நடுவில் ஒரு முருங்கை மரத்தை நட்டார். முருங்கை நன்றாக காய்க்கும் என்கிற ஆசையோடு தண்ணீர் ஊற்றி வந்தார். சரியான நேரத்திற்கு உரமிட்டு கொத்தி மறுபடியும் தண்ணீர் பாய்ச்சினார். இப்போது முருங்கை மட்டும் வளரவில்லை, சுற்றிலும் இருக்கிற வேப்பங்குச்சிகளும் துளிர்த்து முருங்கை மரத்தை போல் ஓங்கி வளர்ந்தது. கடைசியாக முருங்கை மரத்தில் இலைகள் தான் இருந்ததே தவிர காய்கள் காய்க்கவில்லை. காரணம், சுற்றிலும் இருக்கிற வேப்ப மரம் ஓங்கி வளர்ந்ததால் எல்லா சத்துக்களையும் வேப்ப மரங்கள் எடுத்துக்கொண்டு வளர்ந்து முருங்கைக்காய் கிடைக்காமற் போய்விட்டது. வேப்ப மரங்கள் முருங்கையை நெருக்கி போட்டது. கடைசியாக நிலம் நல்ல நிலம், விதை நல்ல விதை, நல்ல தண்ணீர் எல்லாம் கிடைத்தது. உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களால் கேட்ட வசனம் முளைத்து வளர்ந்தும் அது பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியாதபடி வெறும் செடியாக மட்டும் வளர்ந்து விட்டது. அந்த செடியினால் ஆண்டவருக்கு என்ன பயன்? அருமையானவர்களே, நல்ல வசனங்களை ஆர்வமாக கேட்டு அதன்படி செய்து கீழ்ப்படிந்து மனதில் உள்ள எந்த இன்ப துன்பங்களினாலும் கேட்ட வசனம் இடரலடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருளிவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆர்வமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கவலைகள் கஷ்டங்களால் இடரல் அடையாமலும் இருந்து கனி கொடுக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.